வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஜூடின் சிந்துஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஆசன ஒதுக்கீடு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு இடையில் கருத்து முரண்பாடு. கூட்டத்தில் பங்கேற்க அனந்திக்கு அழைப்பில்லை. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தான் போட்டியிடுவது குறித்து எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை என பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய தெரிவிப்பு. 2015 ஆண்டுக்கான பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு ஏற்கும் நடவடிக்கை ஆரம்பம். உலகக்கிண்ண மகளிர் கால்பந்தாட்ட வரலாற்றில் 3 தடவைகள் சாம்பியனான அணி என்ற சிறப்பை பெற்றது அமெரிக்கா. தொடர்ந்து விரிவான செய்திகள். எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஆசன ஒதுக்கீடு தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி சார்பில் மாகாண சபைக்கு போட்டியிட்டு 88,000 வாக்குகளை பெற்ற அனந்தி சசிதரனுக்கு இக்கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படவில்லை. எதிர்வரும் தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகின்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தானா சித்தார்த்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். அத்துடன் மாகாண சபை அமைச்சர்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இன்றைய முக்கிய கலந்துரையாடல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழர் விடுதலை இயக்கமும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தன. கூட்டத்திற்கு முன்னர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த MA சுமந்திரன் கூட்டத்தில் ஆசன ஒதுக்கீடு பற்றி பேசப் போவதில்லை என்றும், செல்வம் அடைக்கலநாதன் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். ஆசன ஒதுக்கீடு தொடர்பாக இந்த கூட்டத்திலே நாங்கள் பேசப் போவதில்லை. ஆசன ஒதுக்கீட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கூட இப்போ சொல்ல முடியாது. நாங்கள் அதை பற்றி பேச அமர்ந்தால்தான் அது தெரிய வரும். இறுதியாக ஆசன பங்கீடு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற முறையிலேயே தான் செய்யப்படும். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஆசனங்கள் பங்கீடு, அதைவிட நாங்கள் எப்படி மாவட்ட ரீதியான எங்களுடைய பிரச்சாரங்களை அல்லது எங்களுடைய செயல்பாடுகளை எப்படி செய்யலாம் என்பதை நாங்கள் ஆராயிருக்கின்றோம். இந்த 2 விடயங்களும் முக்கியமாக இந்த நாளில் எடுக்கப்படுகிறது. நான் நினைக்கின்றேன் இந்த ஆசனங்கள் பங்கிடுவது என்பது இன்றைக்கு இறுதியான முடிவு எடுக்கப்படலாம் என்று நான் நம்புகின்றேன். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை என பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். பிரதி அமைச்சர் சனத் ஜெயசூரிய தமது கட்சியின் அமைப்பாளர் பதவியை ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் கட்சியின் செயலாளர் அனுர பிரியதர்ஷன யாப்பாவிற்கும் அறிவித்துள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டுக்கான பொதுத் தேர்தலுக்கான வேட்புமனு ஏற்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. இன்று ஆரம்பிக்கப்படும் வேட்புமனு ஏற்கும் நடவடிக்கை எதிர்வரும் 13ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் நிறைவு பெறும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கின்றன. இச்செயல்முறை எதிர்வரும் 13ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் முடிவடைய இருக்கிறது. இந்த காலப்பகுதியின் போது குறித்த தேர்தல் மாவட்டத்தில் தெரிவத்தாட்சி அலுவலகங்களில் அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வேட்புமனுக்கள் கையெழுக்கப்பட உள்ளன. தேசிய குழுக்களினால் வேட்புமனுக்கள் கையளிக்கப்படும் முன்பு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருத்தல் வேண்டும். 13ஆம் தேதி நண்பகல் 12 மணியின் பின்னர் கையேற்கப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் தொடர்பாக ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான காலம் குறிப்பிடப்படுகின்றது. 1.5 மணித்தியாலங்களை கொண்ட இந்த காலத்தின் பின்னர் பிற்பகல் 1:30 மணிக்கு தெரிவத்தாட்சி அலுவலரினால் கிடைக்கப்பெற்றுள்ள வேட்புமனுக்கள் தொடர்பான இறுதி முடிவு அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து தேசிய குழுக்களுக்கான தேர்தல் சின்னங்கள் குறித்தொடுக்கப்படும். தேர்தல் வன்முறைகளை தடுப்பதற்கான மாவட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் சட்டத்தில் நடைமுறையில் இருக்கின்ற ஊர்வலங்களுக்கான தடை, அனுமதியற்ற இடங்களில் கட் அவுட், உருவப்படங்கள், ஏனைய அறிவித்தல்கள் என்பவற்றை காட்சிப்படுத்துவதற்கான தடைகள், அனுமதி பெறாத விதத்தில் தேர்தல் பிரச்சார அலுவலகங்களை நடாத்தி செல்வதற்கான தடைகள் என்பன இன்றைய தினத்திலிருந்து அமலுக்கு வருகின்றன. இதனால் தேர்தல்கள் திணைக்களமும் போலீஸ் திணைக்களமும் ஒன்றிணைந்து இந்நடவடிக்கைகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்கின்றன.
நியாயமான சம்பள உயர்வை பெற்று தருமாறு வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மெதுவாக தொழிலில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையை இன்று ஆரம்பித்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பிலான 2 வருட கூட்டு ஒப்பந்தம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்று காலாவதியானது. இதற்கமைய தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கு முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என இந்த பேச்சுவார்த்தையின் போது தொழிற்சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தி வந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். எவ்வாறாயினும் இந்த வேண்டுகோள் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததால் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுமாறு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்தன. மலையகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் மெதுவாக பணியில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தேயிலை தோட்டங்களில் குறைந்த அளவிலான கொழுந்தே பறிக்கப்படுவதாகவும் எமது செய்தியாளர்கள் கூறுகின்றனர். தொழிற்சங்க நடவடிக்கையில் கட்சி பேதமின்றி பங்கெடுத்துள்ளதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். நியாயமான சம்பள உயர்வு கோரி பதுளை மாவட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நியாயமான சம்பள உயர்வை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மெதுவாக தொழிலில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கை இன்று ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது பிராந்திய செய்தியாளர் ராஜேஸ்வரன் ரஞ்சன். வணக்கம் ரஞ்சன். வணக்கம் ரஞ்சன். வணக்கம் ரஞ்சன். ரஞ்சன், தற்போது நீங்கள் தொலைபேசி அழைப்புடன் நேரடியாக இணைந்து கொண்டுள்ளீர்கள். நியாயமான சம்பள உயர்வை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மெதுவாக தொழில்நுட்ப தொழிற்சங்க நடவடிக்கை தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்காக நமது பிராந்திய செய்தியாளர் ரஞ்சனுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரஞ்சன். ரஞ்சன் வணக்கம். வணக்கம். ஆம், நியாயமான சம்பள உயர்வை பெற்றுமாறு வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று காலை முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக நமக்கு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் உங்களது கருத்து என்ன? ஆம் சுதஜன், நாம் இன்று காலை மலையத்தின் பல்வேறு தோட்ட பகுதியில் விஜயம் செய்து அவதானித்த பொழுது மலைய மக்களின் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பெரும்பாலானவர்கள் மெதுவாக வேலை செய்யும், அதாவது கோஸ்லோ என்று அவர்கள் சொல்கிறார்கள் இங்கிலீஷ் வார்த்தையில். அந்த ஒரு வேலை பணியை தொடர்கிறார்கள். அதாவது வளமையாக செய்கின்ற வேலையை விட மிக மெதுவாகவும் தமது பணியை முன்னெடுக்கிறார்கள். பொதுவாக வளமையாக 19 கிலோ 20 கிலோ பறித்து தேயிலை கொழுந்து பறித்து கொடுத்தவர்கள் இன்று 5 தொடக்கம் 10 கிலோ அளவிலே தான் பறித்து கொடுப்பதற்கான அளவில் தமது பணியை முன்னெடுத்திருக்கிறார்கள். காரணம், தமக்கான சம்பள பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளது. எனவே தமக்கான சம்பளம் சரியான முறையில் தரப்பட வேண்டும். சுமார் 1000 ரூபாய் அளவில் தமக்கான சம்பள உயர்வு பெற்று தர வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இவர்கள் இந்த மெதுவாக பணி செய்யும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். பெரும்பாலும் தொழிற்சங்க பேதங்களை மறைந்து கூடுதலான பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மட்டும் சில தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்திலிருந்து விலகி நிற்பதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு பொதுவான எடுகோளின்படி 190% பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கியுள்ளதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி ரஞ்சன். பிராந்திய செய்தியாளர் ரஞ்சன் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கியிருந்தார். மீண்டும் நமது அவதானத்தை உள்நாட்டு செய்திகள் வசம் செலுத்தலாம். மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவின் கும்புருமூலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காத்தான்குடியிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று கும்புருமூலை பகுதியில் விபத்திற்குள்ளாகியுள்ளது. முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் குடை சாய்ந்து நேற்றிரவு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதியும் பெண் ஒருவரும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து தொடர்பில் வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிலாபம் நீர்கொழும்பு பிரதான வீதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் லோரி ஆகியன மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சிலாபம் நீர்கொழும்பு பிரதான வீதியின் வாத்தேகட அருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மாதம்பை பகுதியைச் சேர்ந்த 52 வயதான நபரே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த இரு பெண்களும் மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து தொடர்பில் லோரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மாதம் தங்காலை பகுதியிலிருந்து கடலுக்கு சென்ற 3 மீனவர்களுடன் காணாமற் போன படகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. காணாமற் போன படகு திருகோணமலை பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதாக கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். படகுடன் காணாமல் போயிருந்த மீனவர்களும் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கண்டுபிடிக்கப்பட்ட மீனவர்களை கடல் மார்க்கமாக தங்காலை பகுதிக்கு அழைத்து வரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கடற்படை, விமானப்படை மற்றும் பிரதேச மக்களின் ஒத்துழைப்புடன் மீனவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். லக்ஷான் என்ற மீனவ படகு கடந்த 25ஆம் தேதி காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளிலும் பாலங்கள் தொடர்பிலான பிரச்சினை தொடர்ந்து நிலவி வருகின்றது. நீர்வழி பயணங்களுக்காக இன்றும் கட்டுமரங்கள் மற்றும் படகுகள் பயன்படுத்தப்பட்டு வருவதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பில் எமக்கு தகவல் கிடைத்தது. பொல்துகொட மற்றும் ஹரவெல பகுதியில் உள்ள மக்கள் பெந்தரை ஆற்றை கடப்பதற்கு படகு வழியை பயன்படுத்துகின்றனர். பெந்தரை மற்றும் மதகம நோக்கி பயணிப்பதற்காக சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் இந்த பகுதி மக்கள் படகு வழியை பயன்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறைமை மூலம் தாம் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவின் பூலாக்காடு கிராமத்தின் வீதிகளில் வீழ்ந்து காணப்படும் மின் கம்பங்களால் உயிராபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவின் பூலாக்காடு கிராமத்தில் நடப்பட்ட மின் கம்பங்கள் வீழ்ந்து காணப்படுகின்றன. மக்களால் அன்றாடம் பயன்படுத்தப்படும் வீதியில் மின்கம்பம் வீழ்ந்து காணப்படுவதுடன் மேலும் சில மின்கம்பங்கள் விழக்கூடிய அபாய நிலையில் உள்ளன. மின்கம்பங்கள் சரிந்து வீழ்ந்துள்ளமை குறித்து உரிய அதிகாரிகளுக்கு பலமுறை அறிவித்துள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஊர்ல இப்ப கரண்ட் போஸ்ட் கட்டி எல்லாம் விழுந்துட்டு வெள்ளத்தால விழுந்துட்டு இப்ப 6 மாசம் இப்ப விழுந்து ஒரு மந்த் பாப்பாரம் இல்ல, ஒரு வியாபாரம் இல்ல. இதெல்லாம் இந்த இப்ப கரண்ட் போஸ்ட் கட்டி எல்லாம் விழுந்து இப்ப ஆக்கள் தலையெல்லாம் விழுந்து அப்புறம் கரண்ட் அறிவிடும். எங்களுக்கு பாரு இந்த கரண்ட் கட்டி எல்லாம் விழுந்து இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இந்த மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு எல்லாரும் பாதிக்கப்பட்டு ஒரு 6 மாத காலமாக இந்த கரண்ட் கட்ட விழுந்தது. அப்ப இவங்க இதை வந்து 6ஆவதுல இதை கவனிப்பாங்கன்னு பார்த்தா ஒருவரும் கவனிப்பாரு இல்ல. இப்ப நாங்க அந்த கரண்ட்களை தூக்கி மேலுக்கு எங்கட இதால மேலுக்கு தூக்கி கட்டி வச்சிருக்கிறோம். கட்டி அந்த கரண்ட் எடுத்து யானை பிரச்சனையால அந்த வெளிச்சத்தை எடுத்து நாங்க பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கட்டைகள் விழுந்ததால அந்த கரண்ட் எங்களுக்கு பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்குது. மின்சார விநியோகம் இருந்தும் இது சீரற்ற நிலையில தான் இருக்கிறது. தூண்கள் அதாவது மின்கம்பங்கள் விழுந்து இந்த வயர்கள் எல்லாம் விழுந்து மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருக்குது. அதாவது மின்கம்பம் சாஞ்சி வயர்கள் விழுந்து ரோட்ல கிடக்கிற நேரம் மக்கள் அதால பயணிக்கிறாங்க, பாடசாலை மாணவர்கள் பயணிக்கிறாங்க. அந்த வகையில அந்த வயர்களை தொட்டுக்கிட்டு அவங்க தொடாமலே அவங்களுக்கு வீதியால போக்குள்ள அடிச்சா அதால பாதிப்பு ஏற்படும். அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் மின்கம்பங்கள் விழுந்ததுடன் பிரதேச மக்களால் தற்காலிகமாக நடப்பட்ட மின்கம்பங்களின் ஊடாக மின்சாரம் வழங்கப்பட்டது. எனினும் உறுதியான மின்கம்பங்கள் நடப்பட்டு நிலைமை இதுவரை சீர் செய்யப்படாமை அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினையை வெளிப்படுத்துகின்றது. பாரிய அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது அவசியமாகும்.